ஹலோ மக்களே, வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாகர் புரோட்டா ஸ்டால். நாகர் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம தேனி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மதுரை ரோட்டில் இருக்குன்னு ரொம்ப காலத்து பழைய ஹோட்டலில். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்துருக்கோன்னு வைங்களேன். தேனியில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல். ஸோ இப்போ லைட்டாக இன்டீரியர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பழைய ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது, இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதேமாதிரி இன்னொரு பிரான்ச்சும் கூட தேனியிலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ நாங்கள் வந்தது இந்த பழைய ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம தேனி சைடு சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் மீல்ஸு பிரியாணின்னு எல்லாமே ஆர்டர் பண்ணோம். சூப்பர். மட்டன் பிரியாணியா? இது என்ன? அது இது மட்டன் சுக்கா. ஓ சூப்பர். கிரேவி என்ன கிரேவி? நாட்டுக்கோழி கிரேவி. ஓகே. மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி. ஸோ இந்த பஞ்சு பரோட்டா பார்த்தீங்கன்னா 30 ரூபா வருது. 30 ருபீஸ் கொஞ்சம் காஸ்ட்லி, பட் டேஸ்ட் வைஸில் செமையாக இருந்ததுங்க இல்லையா. அந்த சால்னாவுக்கும் அந்த பரோட்டாவுக்கும் செம சாஃப்டாக இருந்தது. செம காம்பினேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது மட்டன் சுக்கா. இது வந்து 200 ருபீஸ் வருது. நல்லா நம்ம அந்த பரோட்டாவுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் நல்லா லைட்டாக அந்த செமி கிரேவியில் கொடுத்தாங்க. நம்ம பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. நீங்களே செம காம்பினேஷன். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நார்மலான ஹோட்டல். 1962 இந்த ஹோட்டல் வந்து ரன் ஆகிட்டுருக்கோம். இல்லை ரொம்ப பழைய காலத்து ஹோட்டல். நம்ம புரோட்டா வந்து நல்ல ஊற வச்சு சாப்பிட்டா செம. அடுத்து மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் எல்லாம் தராங்க. அதுபோக நான்வெஜ்ஜில் வந்து நான்வெஜ் கிரேவிஸ் தராங்க. இங்கே ஸ்பெஷலே வந்து ஐரு மீன் குழம்பு. ஸோ நாங்கள் போன அன்னைக்கு ஐரு மீன் தீர்ந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்றது வந்து நாட்டுக்கோழி. சூப்பராக இருந்தது எங்களே. நல்லா தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராப் ரோஸ்ட்டு. ஸோ நம்ம கிராப் மசாலாவில் சாப்பிட்ருக்கோம். இது அப்படியே நம்ம அந்த சிக்கன் 65 மாதிரி பொரிச்சு கொடுத்தாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. அந்த மசாலாவெலாம் கேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆயில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருந்தது எங்களே. அடுத்து இது பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ஸோ மட்டன் தண்ணி குழம்பு ரேஞ்சில் கொடுத்தாங்க. நல்லா ஆயிலியாக இருந்த குழம்பு. அதுவும் சூப்பராக இருந்தது எங்களை மீல்ஸுக்கு. மீல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி சொல்லுவேன். அடுத்து மட்டன் பிரியாணி 260 ருபீஸ். நம்ம சவுத் ஸ்ட்ரீட்டான சீரக சம்பா மட்டன் பிரியாணி வைங்களே. அதுவும் வந்து ஓவரால் டேஸ்ட் நல்லா இருந்தது வைங்க. பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. டேஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்லாம் சொல்லலை, பட் மோசம் இல்லைன்னு ஒரு நார்மலான டேஸ்ட்டில் நல்லா இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா மீல்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இதை விட பெஸ்ட்டாக புரோட்டா தான் ஸ்பெஷல் வைக்கிறேன். அடுத்து காடை ரோஸ்ட்டு 150 ருபீஸு. மொத்தம் இருந்தாங்க செம்ம டேஸ்ட். நல்லா சுட 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 மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. 30 ருபீஸு. அடுத்து நம்ம ஆம்லெட்டு 25 ருபீஸ். அடுத்து இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. ரசம் நீங்கள் வந்து பிரியாணி வாங்கினாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது மட்டன் எலும்பு ரசம். மட்டன் வேக வைக்கும் போது அதுலேருந்து வடித்த தண்ணியில் இந்த ரசம் மேக் பண்ணுறாங்க. ரொம்ப செமையாக இருந்துருவீங்களே. ஃபஸ்ட் கிளாஸ். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக சூப்பராக இருந்துருவீங்களே. நீங்களும் போயிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியோர் இணையோர் இளையோர் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.